பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் பொரிச்ச பரோட்டா சாப்பிடாதவங்க இருக்கவே இருக்க முடியாது. தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த பரோட்டாவுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷலே இருக்குன்னு சொல்லலாம். தூத்துக்குடி மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொரிச்ச பரோட்டா அப்படின்னு சொன்னா அதை ரொட்டி அப்படின்லாம் ஒரு பேர்ல வந்து கூப்பிடுவாங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் சைட் கார்னர்ல இருக்குது. இந்த கடையோட பேரை நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கலர்ஃபுல்லா இந்த பரோட்டா இருக்கிறத பார்க்கும் போதே வாயில இருந்து எச்சிலா வருது. அந்த பரோட்டா அவர் பிக்கிறதுக்கு அவர் பண்றத பாருங்களேன். 2 பரோட்டா தான் அவர் கையில இருக்கு. அந்த 2 பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா வைக்கிறதுக்கு அவர் ஒரு கியூல வைக்கிறாரு பாருங்க. ஐயோ! அந்த சால்னா ஊத்துற அண்ணனை பாருங்க. ஒரு சால்னா கிடையவே கிடையாது. 1, 2, 3, 4 அந்த 4 வகை சால்னாவையும் ஒரு பேக்ல ஊத்தி பார்சல் பண்றதுக்கு எடுத்து குடுக்குறாரு. இப்ப நார்மலா ஒருத்தவங்க பரோட்டா சாப்பிட போறாங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஏரியால வந்து ஒரு குழம்பு 2 குழம்பு தான் ஊத்துவாங்க. மதுரை அப்படின்னா 2ல இருந்து 3 குழம்பு இருக்கும். தூத்துக்குடியில இந்த கடையில